நோன்பு வைக்கிறது வந்து நாங்கள் என்ன செய்வோம், முதல்ல நோன்புனா என்ன நினைக்காங்க, நோன்புனா நாங்கள் வைக்கக்கூடிய நோன்பு வந்து பகலில் சாப்பிட மாட்டோம், தண்ணி குடிக்க மாட்டோம், எச்சிலாம் முழுங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது, எச்சு முழுங்கிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. ஆனால் பகல் காலங்களில் நாங்கள் என்ன செய்ய, தண்ணி குடிக்க மாட்டோம், சாப்பிட மாட்டோம். சூரியன் மறைந்த உடனே என்ன செஞ்சுக்கிடலாம், சாப்பிட்டு கொள்ளலாம். இது வந்து நோம்பினுடைய இது. ஒரு மாத காலம் நாங்கள் இருப்போம் ரமலானில். இப்போ இந்த நோம்பினால் உள்ள பலன்கள் என்ன அப்படின்னு சொன்னால், இறையச்சம் வந்து மனிதனுக்கு தேவை. எல்லாமே இறையச்சம், கடவுளை நம்பக்கூடிய மக்களுக்கு வந்து இறையச்சத்தை ரொம்ப விரும்புவாங்க, அப்படித்தானே? இறையச்சம் தானே அதில் ரொம்ப மஸ்ட்டு, முக்கியமானது. அப்போ இறையச்சம் வந்து பெருகக்கூடிய காரியங்களை செய்வதற்கு உண்டான முயற்சிகளை நம்ம எடுப்போம். இப்போ நோன்பு வைக்கக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நபிகள் நாயகம் சொல்றாங்க, பசித்திருப்பதனாலேயோ தாகித்திருப்பதனாலேயோ இறைவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. இப்படியே சொல்றாங்க. நீங்க பசிச்சு இருந்தனால கடவுள் நான் பசிச்சு இருந்துட்டேன் அப்படி, நம்ம பசிச்சு இருந்தாலும் கடவுள் சந்தோஷப்படும் அப்படிலாம் கிடையாது. பசித்திருப்பதனாலேயோ தாகித்திருப்பதனாலேயோ கடவுளுக்கு எந்த தேவையும் கிடையாது. இறைவனுடைய கட்டளைகளை மீறாமல் இருப்பதாகவும் தீய பாவமான காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பதுமே நோன்பு அப்படின்ட்டாங்க. அப்ப நோன்பு வச்ச ஒரு ஆள் வந்து அசிங்கமா பேசுறதுன்னு நீங்க ஒரு நோன்பை கடைபிடிக்கலன்னு அர்த்தம். நோன்பு வச்சுட்டு ஒருத்தர் வந்து பொருளாதாரத்தை மோசடி பண்றாருன்னு வைங்க, இவர் வந்து நோன்பை கடைபிடிக்கலன்னு அர்த்தம். நோன்பு வச்சுட்டு ஒருத்தர் சண்டை போடுறாருன்னு வைங்க, இவர் நோன்பை வந்து கடைபிடிக்கலன்னு அர்த்தம். அப்ப நோன்பு என்பது வெறும் சாப்பிடாம கிடக்கிறது மட்டும் நோன்பு இல்லை. அந்த நேரத்தில் எல்லா விதமான பண்புகளும் நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னாங்க. இந்த நோன்புல வந்து எப்படின்னா, இப்போ பாருங்க, நோன்பு வச்சுக்கிட்டு சரியான வெயில்ல இந்த ஊதுபத்தி ஏதாவது வியாபாரங்கெல்லாம் பண்ணிட்டு போயிட்டு போவாங்க. நீ பார்த்துருப்பீங்க, பிஸ்கட் பாய்மார்கள் இந்த பெட்டிலாம் வச்சு கொண்டு போவாங்க, நோன்பு வச்சுருப்பாங்க. சரியான வெயில் அடிக்கும், தலை அப்படி சுற்றுற மாதிரி இருக்கும், தண்ணி தாகம் அப்படி அடிக்கும். நாங்கள் என்ன செய்வோம்னா, தண்ணி குடிக்கூடாதுல்ல, போய் ஒழு செய்வோம். ஒழுன்னு தெரியுமில்ல, தொழுகைக்கு முன்னாடி கை காலெலாம். இப்போ கொரோனாவுக்கு கழுவ சொல்கிறோம், நாங்கள் அப்போவுமே கழுவிக்கிட்டு தான் இருக்கிறோம். 5 வேளை கை வாய் மூக்கு 3 வாட்டி நாங்கள் சீந்தனோம். அன்னைக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, மக்களுக்கு சொல்லுவாங்க, என்ன மூக்கெல்லாம் சிந்திட்டு கிடக்குறீங்கன்னு. இன்னைக்கு என்ன சொல்கிறோம், மூக்குக்குள்ளே தான் கொரோனா கிருமியே போய் உட்காருதுங்கிறான். அப்படி புரியுதுங்களா உங்களுக்கு? வாயை நல்லா கொப்பளிங்க, தொண்டையில் தான் இருக்கு. நாங்கள் தொண்டையில் வாயை கொப்பளிச்சு ஹான்னு சொல்லி தான் நம்ம இது பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி கை கால்களை கழுவி சுத்தம் பண்ணும் போது அந்த வாயில வந்து அந்த தண்ணியை வச்சு நம்ம கொப்பளிப்போமே, நாக்கில் தண்ணி படும், ஆனால் தொண்டையை விட்டு கீழே இறங்காது. நோன்பு வச்சிருக்கும் போது நாக்கில் தண்ணி வாயில் போட்டிருப்போம், ஆனால் தொண்டையை விட்டு இறங்காது. ஏன் அப்படின்னு சொன்னா, யாராச்சும் கேட்பாங்களா? யாராச்சும் தண்ணி குடிச்சதுன்னு சொன்னா யாராச்சும் ஆளை போட்டு இவன் நோன்பு ஒழுங்கா வச்சிருக்காங்க அப்படிலாம் கிடையாது. நமக்கு நாமே கட்டுப்பாடு. என்னன்னு சொன்னா, தண்ணி